வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் அறிக்கைகள் கூறிய 505 வாக்குறுதியில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதும் கண்டனத்திற்குரியது. வைகோ ஆவேசம். முதலமைச்சர் ரிட்டையர்ட் ஆவதாக சொல்லும் அண்ணாமலைதான் பதவி இல்லாமல் இருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு பதிலடி. கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரப் போவதில்லை. இலங்கை அதிபர் அனுரகுமார் திட்டவட்டம். திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் கூறிய 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன், சிவசங்கர் ஆகியோர் கூட்டமாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறிய 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளதை தக்க தரவுகளோடு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், முந்தைய ஆட்சியின் 10 ஆண்டு கால நிர்வாக சீர்கேடு, கொரோனா நெருக்கடி போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை காப்பாற்றியுள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டை வெல்ல முடியாத ஒன்றிய பாஜக வன்ம அரசின் ஓரவஞ்சனை தடைகளை கடந்து சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் நீதிமன்றத்தில் நிறுத்தி கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்லை தாண்டி வந்ததாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைப்பதும் அவர்களுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதும் கண்டனத்திற்கு உரியது என வைகோ கடுமையாக சாடியுள்ளார். இலங்கை அரசின் இத்தகைய அடாவடித்தனத்தை தொடர்ந்து இந்திய அரசு வேடிக்கை பார்ப்பது மீனவ சமூகத்தை கொந்தளிக்க செய்திருப்பதாக சாடிய வைகோ, இலங்கை அரசின் இத்தகைய மீனவர்கள் விரோத செயல்களுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 10 மாதங்களில் முதலமைச்சர் ரிட்டையர்ட் ஆவதாக சொல்லும் அண்ணாமலைதான் தற்போது ரிட்டையர்ட் ஆகி பதவி இல்லாமல் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்தார். நெல்லை மாவட்டத்தில் நடந்து வரும் குடிநீர் திட்ட பணிகளின் நிலை குறித்து சபாநாயகர் அப்பாவு ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி உள்ளிட்ட ஒன்றியங்களில் 831 கிராமங்கள் 605 கோடி மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நிறைவடைந்து சிறப்பு விழா காணப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் 10 மாதங்களில் ஓய்வு பெற உள்ளார், அதனால் இன்ப சுற்றுலா சென்று உள்ளார் என அண்ணாமலை கூறியதற்கு பதிலடி கொடுத்த அவர், அண்ணாமலைதான் தற்போது ரிட்டையர்ட் ஆகி பதவி இல்லாமல் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகள்ல சென்று நம்முடைய தொழில் முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த வேலையை தொடங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை குறைச்சி பேசுறது அது எதுக்காக பேசுறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு IPS அதிகாரியா இருந்தவங்க, ஒரு தலைமை பண்புல இருந்தவங்க, அவங்கதான் இப்போ ரிட்டையர்டா அல்லது நீக்கிருக்கான்னு அவங்களுக்கு தெரியலாமா பண்றாங்களோ என்னன்னு தெரியல. முதல்வருடைய பயணம் தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அதுவும் பேருக்கதை யாரெல்லாம் கூட்டி வராங்கன்னா, தொழில்துறை அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், முதல்வருடைய செயலர்கள், அவங்கள கூட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு தொழில் ரீதியான முதலீடுக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. இதேதான் நான் நீங்க கேட்டனால சொல்றேன். பாரத பிரதமர் போனாங்க பிரான்ஸ் நாட்டுல டசேல் கம்பெனில ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க. ஒரு போர் விமானம் வாங்க போனா யாருக்கு போனோம்? பிரதமரோட
ராணுவ மந்திரி போவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க. ஆனா யார் போனா? மாண்புமிகு பாரத பிரதமரோட போனவங்க பிரியங்கா சோப்ரா அந்த நடிகை, அந்த அம்மா போனாங்க, அனில் அம்பானி போனாங்க. நீங்க இந்த சுற்றுப்பயணம் ஓய்வுக்காக போனான்னு சொல்லி கேட்ட இதையும் கேளுங்க. கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரப் போவதில்லை என இலங்கை அதிபர் அனுரகுமார தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. தமிழக மீனவர்களின் நலன் கருதி கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமார 2 நாள் பயணமாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றார். மயிலிட்டி துறைமுகத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் திடீரென 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்ற அவர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கச்சத்தீவை சுற்றி பார்த்தார். அப்போது பேசிய அவர், இலங்கை மக்கள் நலனுக்காக கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் எனவும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். பின்னர் கச்சத்தீவின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு இலங்கை கடற்படையின் ரோந்து படகில் யாழ்ப்பாணம் திரும்பினார். இலங்கை அதிபர் ஒருவர் கச்சத்தீவுக்கு பயணம் சென்றது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. கச்சத்தீவு தீபத்தை கேந்திர කරන විශාල සංවාදයක් ඇති වී තිබෙනවා. கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய பூமி. මාවස කච්චතීව දීපතට යන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேறம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුණත් இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමත් இந்த நிலப்பரப்பு, අහසත් இந்த வான்கள் අපේ ජනතාවට අයිති. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසියෙකුට எந்த நபருக்கும் බලාත්කාරයෙන් හෝ ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் යටපත් කර ගැනීම සඳහා අපි ඉඩ දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුනත් நாட்டில் எந்த ஒரு இடத்திலே பிறந்தாலும், භාෂාව කතා කරත් எந்த ஒரு மொழியை கதைத்தாலும், සංස්කෘතියෙන් ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் ඒ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් හැටියට අපේ වගකීම. அரசாங்கம் என்ற அடிப்படையில் அது எங்களது பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. திருப்பூரில் அமெரிக்க வரி விதிப்புக்கு நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளாத பாஜக அரசை கண்டித்து மதர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டது. இதனால் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த வரி விதிப்பின் காரணமாக பனியன் தொழில் உள்ளிட்ட ஜவுளி தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமெரிக்க வரி விதிப்புக்கு நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளாத பாஜக அரசை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக திமுக எம்பி ராசா தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பேசிய திருமாவளவன், அம்பானிக்காகத்தான் பிரதமர் மோடி ரஷ்யாவுடன் உறவை தொடர்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் வலியுறுத்தி கேட்காததால் இந்தியாவுக்கு 50% வரி விதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பினாமிகளான அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார். அயல் நாடுகளுடன் உள்ள வெளிநாட்டு உறவுகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார். உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான். அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல, மோடியின் பினாமிகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று வர்த்தக ஒப்பந்தங்களை பேசுவது கூட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
ஏன் திடீரென்று நம் மீது அபராதம் விதிக்கிறார்? அவர் யார் நம் மீது அபராதம் விதிப்பதற்கு? அபராதம் என்றால் தண்டனை. நான் சொல்றதை நீ கேட்கல, அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன். டொனால்டு ட்ரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் 140 கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசுகையில், இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்ட மதவெறியாளன் மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இங்கு எழுப்பும் முழக்கம் டெல்லி சுவர்களில் வெள்ளை மாளிகையில் எதிரொலிக்கும் என்று வைகோ சூளுரைத்தார். அமெரிக்க வரி விதிப்பால் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பின்னலாடை தலைநகரிலே இருந்து தொழில் முனைவர்களை வரவழைத்து அவர்கள் கருத்துக்களை செவிமடுத்து 48 மணி நேரத்திற்குள்ளாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்திய தலைமை அமைச்சருக்கு இந்திய ஜனநாயகத்தை குழியோண்டி புதைக்க உட்பட்டுவிட்ட மதவெறியாளர் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு துறை சார்ந்த அமைச்சருக்கும் எழுதிய மடலில் மிக முக்கியமாக வலியுறுத்தியது, ஒன்றிய அரசு தன் பங்கை உணர்ந்து குறிப்பாக துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க ஒற்றுமையான கொள்கை வடிவமைப்பை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்பதோடு, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காட்டுப்பள்ளியில் உயிரிழந்த வடமாநில தொழிலாளிக்கு இழப்பீடு கேட்டு சக தொழிலாளர்கள் காவல்துறை மீது கல்வீச்சு தாக்குதலை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமர் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். திங்கட்கிழமை நள்ளிரவு அங்குள்ள வடமாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பில் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. சடலத்தை மீட்ட காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வடமாநில தொழிலாளிக்கு இழப்பீடு கேட்டு சக தொழிலாளர்கள் காவல்துறை மீது கல்வீச்சு தாக்குதலை நடத்திய நிலையில் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் தொழிலாளர்களை விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 77,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 9,725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 77,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 137 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,37,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1100ஆக அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.7ஆக பதிவானது. இந்த நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் மலைத்தொடரில் உள்ள அசதாபாத் பகுதியை மையமாக கொண்டு சுமார் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாகியுள்ளது. சுமார் 5 முதல் 7 வினாடிகள் வரை பூமி அதிர்ந்ததால் பீதியடைந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1100ஆக அதிகரித்துள்ளதாகவும் 3500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால்
உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் அறிக்கைகள் கூறிய 505 வாக்குறுதியில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதும் கண்டனத்திற்குரியது. வைகோ ஆவேசம். முதலமைச்சர் ரிட்டையர்ட் ஆவதாக சொல்லும் அண்ணாமலைதான் பதவி இல்லாமல் இருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு பதிலடி. கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரப் போவதில்லை. இலங்கை அதிபர் அனுரகுமார் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.